வெல்கம் பேக் டு வாவ் மாம். இன்னைக்கு அம்மாவோட பிளேட்டில் என்ன ரெசிபி, குழந்தையோட பிளேட்டில் என்ன ரெசிபி பார்க்கலாமா? எது ரொம்ப ஹெல்தின்னு? எஸ், இன்னைக்கு என்னோட பிளேட்டில் கேரட் பொரியல் ஒரு கரண்டி, கூடவே கீரை பொரியலும், நடுவில் குழி வெட்டி நல்லா பக்குவமாக செஞ்ச வெண்டைக்காய் குழம்ப பாத்திக்குள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா பெசரி மெதுவாக கார குழம்போட அப்பளத்தை கடிச்சிக்கிட்டு கேரட்டை சுவைச்சிக்கிட்டு கீரையும் வெஞ்சனமாக தொட்டுக்கிட்டு சாப்பிட்றப்ப என்ன ஒரு டெலிஷியஸான ஒரு சூப்பர் வெஜிடேரியன் ஃபுட் இல்லை? எஸ், இதே சேம் இதில் இருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் குழந்தையோட பிளேட்டுக்கும் நம்ம கொடுக்கணும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வீட்லேயும் குழந்தைங்களுக்கு நீங்கள் ரெகுலராக செய்கிற சமையலையே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி கொடுக்குறதுனா, சுட சுட சோறை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கூடவே கீரை பொரியல் கழுவிடுங்க. வெண்டைக்காயை காரமெல்லாம் போயிடும். அதில் ஒரு 4 பீஸு கேரட் பொரியலில் கருவேப்பிலை காஞ்ச மிளகா இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டு கேரட் பொரியலையும் சேர்த்து நெய் விட்டு மத்து போட்டு நல்லா மசிச்சிருங்க. இப்போ குழந்தைக்கே எடுத்து கொடுங்க. ஆக்சுவலாக இந்த ரெசிபி 1 வயசுலேருந்து 2.5 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு கீரையை இப்படி மசிச்சு கொடுக்கறதால அவங்களால எடுத்து போட முடியாது. டேஸ்டியாக அவங்க அந்த நெய் மணத்தோடு சேர்த்து காய்கறியை அப்படியே சாப்பிட்ருவாங்க. ஸோ இன்றைக்கான லஞ்சை நாங்கள் 2 பேரும் இப்படி கீரை சோறும் கேரட் சோறுமா கார குழம்போட செமையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.